மரணம் பயப்பட்ட ஒரே பர்சன் இயேசுவை மட்டும். அதனாலதான் ஆரம்பத்தில இருந்தே இது தன்னால முடிந்த முயற்சியை செய்திருக்கு. எப்படி முயற்சி பண்ணுச்சு? குழந்தையா இருக்கும் பொழுதே ஒரு பேப்பையிலுக்கு புத்தி மாறிட்டு. யாரு? ஏரோது. யாது குழந்தை பிறந்துன்னு தெரியாது, அதனால பிறந்த குழந்தையெல்லாம் போடுங்க. ஆரம்பத்திலிருந்து அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு படாத பாடுபடுறாங்க. இந்த மரணம் பிறந்த அன்று முதல் இயேசுவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு தெரியும், மரணத்துக்கு தெரியும், இவர் பாவத்தினால் உண்டானவர் அல்ல, பாவத்தின் கர்ப்ப பிறப்பு அல்ல, இச்சையினால் உண்டான கர்ப்பம் அல்ல, இது பரிசுத்தத்தினால் உண்டான கர்ப்பம். இவர் பிறப்பில் தேவ கிருபை பெற்றவர், இவரை தன்னால் மேற்கொள்ள. அப்ப நீங்க கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுட்டு ஏன் போராடிச்சுன்னு தானே. ஆனால் அவர் ஆவியில் இல்லை, மாம்சத்துல தான் இருந்தார். மாம்சம் எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. மாம்சம் எங்க தான் போகணும்? மண்ணுக்கு தான் போகணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை மரணம் தொடருவதற்கு ஒரே ரீசன், அவர் பாவம் இல்லை, மரணத்தால் ஜெயிக்க முடியாதுன்னு மரணத்துக்கு தெரியும். ஆனாலும் முயற்சி பண்ணுச்சு. எதுக்கு தெரியுமா? அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? மாம்சம் இருந்துச்சு. இந்த மாம்சம் எப்படிப்பட்டது? பலகீனம் உள்ளது. மாம்சம் பலகீனம் உள்ளது. மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் எங்கே தான் போவான்? அப்ப இயேசுவை கொஞ்ச நாளா இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஜெயிச்சிருவேன் வா பாப்போம், ஜெயிச்சிருவேன் வா பாப்போம். ஆனா பைபிள் சொல்லுது, இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டார். மரணத்தை ஜெயிச்சிட்டார். எந்த மரணம் இயேசுவை ஜெயிக்க முயற்சி செய்ததோ, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை மரணம் விரும்பியது. ஆனால் எந்த மரணம் இயேசுவின் மரணத்தை விரும்பினதோ அந்த மரணத்தை இயேசு தோற்கடித்தார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. சாத்தான் அநேக நேரங்களில் இதை வைத்துத்தானே நமக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறான். கொன்னுருவேன், அழிச்சுருவேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த மனிதனை பயப்படுத்துகிற இந்த மரணம் ஒரு நாள் ஒருவரிடத்தில் தோற்று போனவன். அல்லேலூயா. ஒரு நாள் ஒருவனிடத்தில் தோற்று போனவன். மரணமே, உன்னை ஜெயித்தவர் ஒருவர் இருக்கிறார். அதனால தானே பரிசுத்தவான்கள் அவருடைய நாமத்தினால ஜெயித்தாங்க. என் நாமத்தில கேளு, இயேசுவையும் தெரியும், கோணப்பையில உன்னையும் தெரியும். களத்தீர்ச்சல. ஏன்? அந்த பேருடைய வல்லமை. அதான் அந்த இடத்துல கவனிச்சேன். அது ஜெயிக்க முடியல, இல்ல அவனால ஜெயிக்க முடியல. பாத்தீங்களா? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ஜெயிக்கிறார்ல. பைபிள் அழகாய் சொல்லுகிறது, இயேசு ஜெயித்தவரா